ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு க்ளோஸா இருந்தா எப்படிடா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. அந்த பொண்ணா இருக்குமோ? தப்பு. கல்யாணம் ஆன பொண்ணை காதலிக்கிறத இந்த சமூகம் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா நீங்க நினைக்கிற பொண்ணு இல்லப்பா. நான் சொல்றேன்ப்பா, வேலைக்காரி சரினாவுக்கு தம்பி மனச நசரானவா கொடுத்துட்டான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அக்கா. ஓகே ஓகே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஜித்தரோ நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல ஜெரீனா. அது சரிடா. இவ வெயிட்ட எப்படிடா சுமப்ப? நான் வெயிட் கம்மி பண்ணிடுறேன் மாமா. மாமாவா? முதல்ல எல்லாரும் இந்த பேச்சு நிப்பாட்டுங்க. நான் லவ் பண்றது இவ்வளவு இல்ல, சுப்ரியாவ. அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாதுப்பா. ஆனா அண்ணா அண்ணி இருக்காங்க. அவ அண்ணன் என்ன பண்றான்? ஏதோ பஞ்சாயத்து செட்டில்மெண்ட்லாம் பண்ணுவாராம். என்னடா ஐயப்பன் பூஜையை சொல்ற மாதிரி ஈஸியா சொல்ற? தாதா ரவுடின்னா அவன் மேல நிறைய கேஸ் இருக்கும்டா. இருந்தா நல்லதானப்பா. அந்த கேஸ் எல்லாத்தையும் நாமளே எடுத்து நடத்தலாம். ஏற்கனவே கேஸ் எல்லாம் கஷ்டப்படுறோம். சரியா அப்படியா சொல்ற? இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்கலன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணுவாங்கடா? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? மர்டர் பண்ணுவாங்க. இங்க வா, ஒரு நல்ல நேரம் பார்த்து கூப்பிடு, அவங்க கிட்ட பேசலாம். மழை வரலன்னு சாமி கிட்ட வேண்டுனா ஊரெல்லாம் வெள்ளமா அடிச்சுக்கிட்டு போச்சான். என் பிரச்சனையை சால்வ் பண்ண உன்னை கூப்பிட்டா நீ உன் பிரச்சனையில என்ன கோர்த்து விட்டியடா. இப்போ உன் லவர் பிரதருக்கு என் அப்பா உன் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சாலோ, என் அப்பாக்கு உன் லவர் என் லவர் இல்லைன்னு தெரிஞ்சாலோ, இங்க நடக்க போறது கல்யாணம் இல்ல, மர்டர்டா. நீ டென்ஷன் ஆகாத மச்சான், என்னையும் டென்ஷன் ஆகாத, பாத்துக்கலாம். டென்ஷன் ஆகணா? அத பாரு எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, வணக்கம். இது எங்க வீடு தான். இங்க நிக்கிறதெல்லாம் எங்களோட கார் தான். ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் போல எல்லாத்தையும் கேட்காமல ஏன் சொல்ற பாடு? அதே உள்ள என்னோட அப்பா, இவனோட அப்பா இவனோடதுன்னு ஒத்துக்க மாட்டாருங்க. என்னடா அவங்க இன்னும் வரலையா? என்னடா இவங்க பையனை பார்க்க வந்தாங்களா இல்ல மர்டர் பண்ண வந்தாங்களா? மர்டருங்க பண்ற பார்ட்டி தான், ஆனா கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. ஓ, அப்பா நாராயணா, அண்ணன் ஆதி நாராயணன், அண்ணி சத்யா, குழந்தைங்க சென்டிமெண்ட், தொல்லை இல்லாத குடும்பஸ்தர் எங்க குடும்பம். இவன் என்னடா தேர்தல் பிரச்சாரத்துல பிரச்சாரம் பண்ற மாதிரியே பேசுறான்? அவன் என்ன சொன்னான்னு நல்லா தானே பில்டப் பண்றான். அப்படியா சொல்ற? அவ்வளவுதான். எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. படி, வீடு நல்லாவே கட்டிருக்க, சூப்பரா இருக்கு. பட்டியா? பெரியவனே, பட்டின்னா என்னடா? மாலை போட்டிருக்காங்கப்பா. கல்யாண பொண்ணுக்கு வயசு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கு. பொண்ணு பொண்ணு நான் இல்லைங்க, எங்க சுப்ரியா. என்னடா இது? இந்த பொண்ணு அரையும் குறையுமா நிக்கிறா? இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான்ப்பா, எல்லாரும் இப்படிதான் இருக்காங்க. அதே பண்றா உனக்கு தெரியும். அடிக்கடி இந்த மாதிரி பொண்ணுங்களை பாப்பியோ? போமா, மாப்பிள்ள பக்கத்துல உட்காரு. உட்கார சொன்னா மாப்பிள்ள பக்கத்துல உட்காராம நடுவுல போய் உட்காராளே. ஜோடி நல்லா இருக்கு, அழகா இருக்காங்கல்லங்க. ஏன்பா, உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாத்துட்டு வாயேன். திருப்பதினா லட்டு, கல்யாணத்துக்கு தேவை நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அது என்னன்னா எங்க பையனை எங்களுக்கே பிடிக்காது, உங்களுக்கு எப்படிங்க பிடிச்சது? ஹைட் கம்மியா இருந்தாலும் மனசு பெருசுன்னு நான் விழுந்துட்டேன். என்னப்பா இது, நம்ம தம்பி போயிட்டு ஹைட் இல்லன்ற? இங்கிலீஷ்ல ஹைட்னா உயரம் தானே? தமிழ்லயும் அதேதான்.